இந்த அவர் பிளாக்ஸுக்கு என்ன அப்படின்னா போயிட்டு புதுசா ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML-க்கு போயிட்டு blog section அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் tag id blogs and then class name blogs. இதுல ஒரு h1 tag class name heading and இதுல upper span tag blogs அப்படின்னு சொல்லிட்டு div tag with a class name box container and இன்னொரு div tag with a class name box அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு div tag with a class name image அப்படின்னு சொல்றேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா எனக்கு தேவையான அந்த இமேஜ், அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை ஆட் பண்றேன். ஸோ இதுல இமேஜ் டேக் சோர்ஸ்ல வந்துட்டு இமேஜஸ் ஸ்லாஷ் blog1.jpg அப்படின்னு சொல்லி இந்த blog1 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag with a class name content anchor tag href tag கொடுத்துட்டு class name being title and இதுல என்னன்னா tasty and refreshing coffee அப்படின்னு சொல்றேன். அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பான் டேக் கொடுத்துட்டு இதுல by admin slash 21st May 2022 அப்படின்னு சொல்றேன். அண்ட் அடுத்தது ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா some random contents ஆட் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு ஆங்கர் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன கிளாஸ் நேம் btn அப்படின்னு கொடுத்துட்டு ரீட் மோர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி. ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா அவர் பிளாக்ஸ் அண்ட் இந்த கண்டென்ட் இது ரீட் மோர் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இன்னும் சில பாக்ஸ், ஸோ எப்படி போனதில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே என்னன்னா இன்னும் சில பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். div the class name box, இன்னொரு div the class name image and இதுல image tag images slash blog2.jpg and இங்க blog2 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் மற்ற எல்லாத்தையும் என்ன அப்படின்னா போனதுல இருந்தே அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வேணும்னா இதுல வேற கண்டென்ட் எடுத்து டிஃப்ரெண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag with class name box and இதுல என்ன அப்படின்னா வந்து div tag class name image and image tag images slash blog3.jpg அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே என்ன அப்படின்னா வந்து அந்த கான்டென்ட் அந்த இதை அப்படியே இதுலயே போட்டுருவேன். ஸோ இது இப்போ வந்து இங்கே நான் போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ பிளாக்ஸுக்கு தேவையான HTML கண்டென்ட் எல்லாமே இருக்கு. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பிளாக்ஸ் அண்ட் தென் இந்த 3 பாக்ஸஸ் அண்ட் அதுக்கான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் HTML எனக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து CSSக்கு போயிட்டு எனக்கு தேவையான CSS எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். styles.cssக்கு போயிட்டு இதுல என்ன அப்படின்னா டாட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி டாட் பாக்ஸ் கண்டெய்னர் display grid and then grid template columns இதுல என்ன repeat auto fit and then min max 30 rem 1 fr அப்படின்னு சொல்றேன் and then gap 1.5 rem அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு பாக்ஸ் லே அவுட்ல இருக்கணும். ஸோ ஷியர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் லே அவுட் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இந்த பிளாக்ஸில் பாக்ஸ் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பாக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்டர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸஸ் கிடச்சிட்டு அடுத்தது அதற்கு இமேஜை வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ பாக்ஸ் கண்டெய்னரில்
பாக்ஸ்ல இருக்கிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஹைட் 25 rem, ஓவர்ஃப்ளோ வந்துட்டு ஹிடன், width வந்து 100% அப்படின்னு சேவ் பண்றேன். ஸோ இந்த இது ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ஆக்சுவல் அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிவ்வுக்குள்ள இமேஜ் தான் இருக்கு. ஸோ இமேஜ்ன்ற கிளாஸ் நேம் வச்சு டிவ்வுக்குள்ள தான் என்னோட இமேஜ் எக்ஸாக்ட் இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதை செலக்ட் பண்ணணும். இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஹைட் 100%, ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர், width வந்து 100% அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தோன்னா அந்த இமேஜ் வந்துட்டு ஃபுல் விதையும் கவர் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட் அடுத்த இருக்க கண்டென்ட் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ டாட் பிளாக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் டாட் கண்டென்ட் அப்படின்றதுக்கு பேடிங் வந்து சுற்றி 2 rem அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த கேப் கிடச்சிட்டு அண்ட் இதுக்கு அடுத்தது பிளாக்ஸ்ல இருந்து பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கான்டென்ட் அண்ட் தென் டைட்டில் அப்படின்றதுக்கு font size 2.5 rem, line height 1.5 and text color வந்து white. ஸோ இந்த இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு அடுத்தது இது பண்ணலாம். அந்த டைட்டில் ஓவர் பண்ணும்போது பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கான்டென்ட் டைட்டில் ஓவர் பண்ணும்போது கலர் மெயின் கலர் அப்படின்னு சொல்கிறேன். ஓவர் பண்ணும்போது கலர் எப்படி சேஞ்ச் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தது பிளாக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கான்டென்ட் பேன் டேக் கொடுத்துட்டு இதில் என்னென்னா கலர் வந்து வேர் மெயின் கலர் and then display block, padding top 1 rem, font size 2 rem. ஸோ இந்த இது எல்லாமே பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து இந்த கீழே இருக்க சின்ன பேராகிராஃப் டேக்கை ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்துட்டு கண்டென்ட்டுக்குள்ளே தான் அந்த பேராகிராஃப் டேக்கும் இருக்கு. ஸோ பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் content and then paragraph tag select பண்ணிட்டு first of all font size 1.6 rem, line height 1.8, color வந்து ஒரு grayish color மாதிரி கொடுத்துட்டு padding top and bottom 1 rem, left and right 0 அப்படின்னு சொல்றேன். ஸோ இது எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிட்டு. ஸோ பிளாக்ஸ் கண்டென்ட்டும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட்லி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரிட்டி மச் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷனில் மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஃப்ரம் த டாப் பார்க்கும்போது have our home, about us, our menu, our products, customer review, contact us, our blogs எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஃபூட்டர் செக்ஷன். ஸோ இந்த ஐக்கன்ஸ் இந்த இதெல்லாம் வச்சு இந்த கம்ப்ளீட் ஃபூட்டர் செக்ஷன் அடுத்து நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படி இருந்துட்டு இந்த இதை கொண்டு வரது அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம்.